வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலும் கணிசமாக மழை வாய்ப்புகள் கடந்த 24 மணி நேரத்திலும் அதிகரிச்சிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு. குறிப்பாக வட தமிழக கடலோரத்தில் சில இடங்களில் மழை பொழிவுகள், சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கு. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் மட்டுமே கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் பதிவாகி இருக்கிறது. எத்தனை சென்டிமீட்டர் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வங்கக்கடலில் தொடர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருந்தது. குறிப்பாக ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம், அதே போல மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், சத்தீஸ்கர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாய் கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து குஜராத் மாநிலத்திலும், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு பகுதிகள் பல இடங்களிலும் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கடந்த 48 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததை பார்த்தோம். இனி அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்து இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமடையும். ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள், குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், கேரள மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள், மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி துல்லியமான வானிலை அறிக்கையை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளுங்கள். வங்கக்கடலில் உருவான இந்த அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழகத்தை நோக்கி நகராமல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிசா மாநிலத்தில் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடும். ஒரிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான கனமழையானது புரட்டி போட வாய்ப்புள்ளது. ஏற்கனவே சொன்னது போல இந்த கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலேயே அதிக மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகக்கூடும். அப்போ எந்த அளவுக்கு பருவமழையினுடைய தீவிரம், அதாவது இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மட்டும்தான் பருவமழையினுடைய தீவிரம் குறைவாக இருக்குமே தவிர ஆகஸ்ட் மாதங்களில் குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. அதிக மழை பொழிவுகள் பருவமழையினால கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். உருவாகும் வலுவான புயல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக புயல் சின்னங்கள் அதிக அளவில் உருவாகி வருகிற நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டுகளை விட தற்போது உருவாகும் புயல்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் மிக வலுவானதாக பார்க்கப்படுகிறது. போன வருஷம் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புயல் சின்னங்கள் அதிக அளவிலும் அதனுடைய தாக்கம் மிக பெரிதளவில் நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. தென்சீன பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலை நேரங்களில் ஒரு புயல் சின்னம் கரை கடந்து கொண்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புயல்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு வலுவான நிகழ்வுகள் தமிழகத்திற்கும் வருமா அப்படின்னா வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் குறிப்பாக நவம்பர் 2வது அல்லது 3வது வாரத்தில் வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் டிசம்பரிலும் வலுவான புயல் சின்னங்கள் நிச்சயமாக உருவாகி தமிழகத்தை தாக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழையிலும் தமிழகத்திற்கு வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிக அளவு மழை பொழிவை தரக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுது. மேகக்கூட்டங்கள் பொறுத்தவரை அதிக அளவில், அதாவது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள், ஒரு சில கடலோர பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தொடரும் மிதமான மழை பொழிவுகள் தமிழகத்தில் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை மட்டும் தொடர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் லேசான அல்லது மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஓரிடங்களில் கனமழை கூட நமக்கு பதிவாகும். ஏன்னா நிறைய மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகலை. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழை பெய்திருக்கு. நேற்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை பதிவானது, காஞ்சிபுரம் கனமழை பெய்தது
சென்னை மற்றும் செங்கல்பட்டில் பகுதியாக மழை எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதே மாதிரி உள் மாவட்டத்திலிருந்தும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்ட பகுதிகளிலிருந்தும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் பதிவாகியிருக்கு. அடுத்து வரும் சில தினங்களுக்கு இந்த லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் தொடர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு மிகப்பெரிய அளவில் மழை இல்லாமல் அவ்வப்போது மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமடையும். தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வட தமிழகத்தில் வேணால் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யலாம், பகுதியான ஒரு கனமழையாக இருக்கும். தென் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை சற்றே தீவிரமடையக்கூடும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெப்பம் சற்றே அதிகரிக்க வாய்ப்பு. மழை தீவிரம் ஒரு குறைவாக இருந்தாலுமே கூட வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். வட தமிழகத்தில் பகலில் வெயிலும் இருக்கும், அதே சமயங்களில் மாலை இரவு நேரங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு லேசான சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் மட்டும் எதிர்பாருங்க. கனமழை கிடையாது, பகுதியான மழை தான் கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை எங்களுக்கு வரலை, பதிவாகலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தொடர்ந்து பதிவுகள் பதிவிட்டிருந்தீங்க, மழை பொழிவு எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே, அதாவது பகுதியான மழை பொழிவுகளே நமக்கு வந்து பதிவாகும். 30% மட்டுமே தமிழகத்திற்கு அடுத்து வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பாக இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க, 70% பகுதிகளில் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் மிக குறைவாகவும் 30% மட்டுமே நமக்கு மழை கிடைக்கும். அதில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 15%, வட தமிழகத்தில் ஒரு 15% பகுதிகளும் மழை கிடைக்க வாய்ப்பு. மற்றபடி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அடுத்து வரும் நாட்களில் குறைவாக இருக்கும். ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தான் கேரளா, கர்நாடகாவில் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வலுவான கனமழையை எதிர்பார்க்க முடியும். ஆகவே தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலையானது தொடர்ந்து தீவிரமாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பநிலையானது பதிவாயிருக்கு, 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். மேற்கு தொடர்ச்சியில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படும். ஏன்னா வட மாநிலங்களில் குறிப்பாக ஹிமாச்சல் பிரதேஷில் நிலச்சரிவுகள் ஏற்பட்ட மாதிரி நீலகிரி மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. தற்போதைக்கு அது போன்ற ஒரு மழை கிடையாது. நீலகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், மாலை அல்லது இரவு நேரத்தில் அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் இது போன்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளுடைய மலைப்பகுதிகளில் அவ்வப்போது சில சமயங்கள் வால்பாறை, சோலையாறில் மிதமான மழை பெய்யும். மற்றபடி தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகபட்சம் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகளே எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.